ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே 35ஆம் சங்கீதத்திலிருந்து 37ஆம் சங்கீதத்தை தியானிப்போம். சங்கீதம் 35. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். அது மிகுதியாக செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி கல்லாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நம்முடைய ராஜா வருகிறார். அவர் பதிலளிக்கும்படியாக வருகிறார். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். முடவன் வானை போல துளுவான். ஊமையன் நாவும் கெம்பெரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்கள், கடுவெளியிலே ஆறுகள் பாய்ந்தோடும். வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமாக மாறும். வறண்ட நிலம் நீரூற்றாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரிக்கும் இடங்கள் புல்லும் குறுக்கையும் நாணலையும் உண்டாக்கும். பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வர முடியாது. அந்த வழியிலே வருகிறவர்கள் பேதராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் போவதும் இல்லை. மீட்கப்பட்டவர்களே அதிலே போவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேலே இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்டு வருகிறதான நாட்களிலே நிறைவேறுவதாக காணப்பட்டாலும் கடைசி காலத்தின் ஒப்பீடாகவும் இதை நாம் பார்க்க முடியும். அந்த புதிய எருசலேம் ஆகிய பரலோகத்திலே நாம் சேர்க்கப்படும் பொழுது அங்கே ஆண்டவராலே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். இதை பெரும்படியாக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 36ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம், இவற்றிலே எசேக்கியா ராஜாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் எருசலேமுக்கு விரோதமாக போர் தொடுக்க வந்து அதன் அரண்களை முற்றுகையிட்டதையும் அவர்களுக்கு விரோதமாக ஆட்களை அனுப்பியதையும் நாம் வாசிக்க முடியும். வண்ணார்துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அசீரிய ராஜா அனுப்பினதான ரப்சாக்கே என்பவரிடத்திலே செல்கிறார்கள். அந்த ரப்சாக்கே அசீரிய ராஜா உரைக்கிறதாக எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை அவர்களுக்கு கூறுகிறான். நீங்கள் நம்புகிற நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது வாய்ப்பேச்சு. எனக்கு விரோதமாக யாரும் யுத்தம் செய்ய முடியாது. நெறிந்த நாளல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதில் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையிலே பட்டு உருவி போகும். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்று சொன்னானே. இப்பொழுது உனக்கு நான் 2000 குதிரைகளை கொடுக்கிறேன். அவைகளில் ஏறத்தக்க மனிதர்களை நீ சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவுக்காக நீ சபதம் கூறு. அப்படி இல்லை என்று சொன்னால் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தை நம்புகிறாயா? இந்த தேசத்துக்கு விரோதமாக போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்பதாக இந்த ரப்சாக்கே சொல்கிறான். அப்பொழுது இந்த எசேக்கியா ராஜாவின் மனுஷர், எங்களோட நீர் சீரிய பாஷையிலே பேசும், எங்களுக்கு அது தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனங்களுடைய செவிகள் கேட்க யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்று கேட்கிறார்கள். உடனே அதற்கு பதிலாக ரப்சாக்கே, உங்களோட கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷர் அண்டையிலே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்கும் என் ஆண்டவன் என்னும் வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி எல்லாருடைய காதுகள் கேட்க உரத்த சத்தமாக அவன் யூத பாஷையிலே பேசுகிறான். ஜனங்களை பார்த்து, எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க முடியாது. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்க போவதில்லை என்பதாக அவன் கூறுகிறான். அவற்றையெல்லாம் நீங்கள் கேட்காதீர்கள். நீங்கள் எங்களோட ராஜியாகி காணிக்கையோட எங்களிடத்துல வரும் பொழுது உங்களுக்கு தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்திற்கு ஒப்பான தேசத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன். அவன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து தன் கிணற்று தண்ணீரை குடிக்கும்படியாக நான் செய்வேன். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று எசேக்கியா போதனை பண்ணுகிறான். அதற்கு செவி கொடுக்காதீர்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் எந்த தெய்வமும்
அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததாக சரித்திரமே இல்லை என்பதாக கூறுகிறான். ஒருவரும் மறுமொழி பேசவில்லை. அந்த சமயத்திலே எசேக்கியாவின் ஆட்களாகிய இல்கியாவின் குமாரன் எலியாக்கீம், செப்னா மற்றும் ஆசாபின் குமாரனாகிய யோவாக் மூவரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவின் இடத்திலே வந்து தாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் அறிவித்தார்கள். இதன் தொடர்ச்சியாக 37ஆம் அதிகாரத்திலே எசேக்கியாவும் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறான். தன்னோடு வந்து இந்த செய்தியை சொன்னதான 3 மனிதர்களையும் ஏசாயாவின் இடத்திலே ரெட்டு உடையோடு அனுப்புகிறான். இவர்கள் அவரை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், புள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெற பலனில்லை என்பதாக கூறுகிறார்கள். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரிய ராஜா தன் மனுஷனாகிய ரப்சாக்கே என்பவனை அனுப்பி ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லுகிறான். அந்த வார்த்தைகளை தேவன் கேட்டிருக்கிறார், நிச்சயமாக அவர்களை தண்டிப்பார் என்பதாக கூறுகிறான். இப்படியாக எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாவின் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள். ஏசாயா அவர்களை பார்த்து, அசிரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்பட வேண்டாம். அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்கு அனுப்பிவிட்டேன். அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். அசிரிய ராஜா லாகிஸை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போகிறான். லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுவதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டு அவன் எசேக்கியாவின் இடத்திலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரிய ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. அசிரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசேனையும் ஆரானையும் ரேட்சேப்பையும் தலாசரில் இருந்த எதேனின் புத்திரரையும் அவர்கள் தேவர்கள் தப்புவித்ததுண்டோ என்பதாக கூறி அனுப்புகிறான். எசேக்கியா இந்த நிருபங்களை ஸ்தானாதிபதிகளுடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தருடைய ஆலயத்திலே போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்து, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். நீரே வானத்தையும் பூமியையும் படைத்தவர். இப்பொழுது உமது செவியை சாய்த்து கேளும், உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். அசிரிய ராஜாவும் அவன் மனுஷரும் மற்ற தேசத்தையும் அவர்கள் தேவர்களையும் அழித்து போட்டது உண்மைதான். ஆனால் அவைகள் எல்லாம் தேவர்கள் அல்ல, மனுஷனுடைய கைவேலைகளாக காணப்படுகிறது. ஆனால் நீரோ கர்த்தாவே, எல்லோருக்கும் மேலானவர், நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படி எங்களை அந்த சனகரிப்புடைய கைக்கு ரட்சியும் என்றதாக ஒரு விண்ணப்பத்தை செய்கிறான். அந்த நேரத்திலே ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரிய ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாய். சீயோன் குமாரத்தியே, கன்னியாஸ்திரி உன்னை இழந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கு விரோதமாக அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய்? உன்னுடைய ஊழியக்காரராகிய மனுஷர் ஆண்டவரை நிந்தித்தார்கள். நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களில் அகலிகளை எல்லாம் வரலவும் பண்ணினேன் என்று சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன்பாக அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுதும் நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். நீ எனக்கு விரோதமாக கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதை அடுத்த வருஷத்திலே தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள் என்பதாக கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் வம்சத்திலே தப்பி மீந்திருப்பவர்கள் வேறு பற்றி கனி கொடுப்பார்கள். கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாரின் பாளையத்திலே 180,000 பேரை சங்கரிக்கிறான். அதிகாலையிலே எழுந்து பார்த்த பொழுது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடக்கிறார்கள்.
அசிரிய ராஜாவாகிய சனவரிப் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் வந்த வழியே திரும்பி நினிவேயிலே இருந்து விட்டானாம். தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோயிலிலே பணிந்து கொள்ளுகிற பொழுது அவன் குமாரரே அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போகிறார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு விரோதமாக எந்த வல்லமையும் இயங்க முடியாது. அநேக நேரங்களிலே நம்மையும் விழத்தள்ளுவது போல் பயமுறுத்துகிற ஆவிகள் வரலாம், பயமுறுத்துகிற காரியங்கள் வரலாம். நம் தேவனுடைய திட்டத்தின் கீழ் அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.